யாரோ ஒரு ஆடவன் அங்கு முதலாவது கொண்டிருக்கிறார். சந்திக்கலாம். போதுவார் 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 போதுவார். ஏய், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இல்லையா? சைனாக்காரர் மாதிரி இருக்காப்ல. முடியலாம் ஆளு மாறி வந்திருக்காப்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போனோக்குள்ள அப்படியே வந்துட்டாப்ல நினைக்கிறேன். தாய்லாந்துக்காரனா என்னது இல்லையே. ஐயா வாங்க, வணக்கம். நலமா இருக்கீங்களா? பொந்து தேன் எடுத்து தின்னுபிட்டு தலையில தடவிட்டேன். சரி. நொங்கையா? அது பொந்து தேன். தேனா? பொந்து தேனா? அது செம்பட்ட பறிஞ்சு வச்சு. சரி, பொந்து தேனை எப்படி எடுத்தீங்க? நீ வெள்ளையாயிருமே. பொந்து தேன் என்ன ஒண்ணு புளிய மரம் தூர்ல இருக்கான். சரி. புளிய மரம் பொந்துல. சரி. எந்தெந்த பொந்து இருக்கோ அந்த பொந்துல இருக்கான். அப்படின்னா அது தேன் வந்து எப்படி இருக்கும்னா அடுக்கடுக்கா ராட்ராட்டா 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 ராட்ராட்டா. தம்பி, எங்க வீட்டுல சரி ஒரு பொந்துக்குள்ள இருந்துச்சு தேனு. வீட்டுல பொந்துல. உங்க வீட்லயா? வீட்டுக்குள்ள இருந்துச்சு. எடுத்து எங்க இந்த மரத்துல உயர்வான இடத்துல இருக்கு, அங்கெல்லாம் தேன் எடுக்க மாட்டீங்களா? அந்த பொந்துக்குள்ள இருக்க மட்டும் தேடி எடுப்பீங்களா? தண்ணி டேங்க்ல தேன் இருக்கான். ஆமா இருக்கேன். அது ஒரு ரவுண்டா சொலகு மாதிரி இருக்கான். எது சொலகு மாதிரி? ஆமா, புடைக்கிற சொலகு. சொலகு இருக்குல்ல, சொலகு. சரி. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு சொலகும் கூட தெரியாது. என்னன்னு தெரியாது. வணக்கம் பாஸ். ஜூம் பண்ணி நேனே ஸ்டேட்டஸ்ல வைங்க. இவர் மட்டும் ஜூம் போடுங்க, ஜூம் போடுங்க. சரி. ஆமாங்க. என்ன இப்படி போகுதுவாருன்னு என்ன? போகுது பாரு வந்த இல்ல, மொத்தமா போயிருச்சு. ஆமா, இருக்கிறது பூரா போச்சு. இப்ப 3 மட்டும் வந்து எண்ணிக்கையில கூடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இந்த இருக்கிறதும் போறதுக்கு உள்ள நம்ம போறது நம்ப மரியாதை. ஏன் வேலையை நான் சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கறக்க வந்திருக்கேன். அது இருக்கட்டும். சரிங்க. போகுதுவாருன்னு என்ன தேடி போறீங்கன்னு கேட்டேன். எனக்கு சொந்தமானது ஒண்ணு வந்திருக்குதுங்க. உங்களுக்கு சொந்தமானதா? ஆமாங்க. மானா? அதா எனக்கு சொந்த மான். அது மானா? மான்குட்டி உள்ளயா இருக்கு? உள்ளதா இருக்கு. எங்க இங்க உட்கார்ந்திருக்க எல்லார் மேலயும் சத்தியம் பண்ணுங்க, மான தேடி வந்தேன்னு. எல்லாத்து மேலயும் சத்தியமா சொல்றேன், மான்குட்டிங்க தான் இருக்கு. காலங்காத்தால வந்து அடிக்கிற பிராடு. இது நான் பிராடு பேசுறேனா? எங்க உங்க தலையில அடிக்க சொல்லுங்க பாப்பா. ஆமா, மான தேடி வந்து மயில தேடி வந்து. நீ மானையா தேடி வந்த? ஏயா இங்க இருக்கிற 10-15 ஜனத்துக்கு தெரியும் நீ யாருன்னு. என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற 10-15 ஜனத்துக்கு தெரியும் நான் யாருன்னு. அப்படியா? நம்ம 2 மொட்டை பொம்பளை பொறுக்கணும். இங்க பாருங்க. ஏ பொம்பளை பொறுக்கணும் என்ன எங்க உங்க கூட சேர்க்கறீங்க? ஏங்க இந்த நாடகத்துல உங்களுக்கு ஒரு பெண்ணு எனக்கு ஒரு பெண்ணு போட்டுருக்காளா இல்லையா? குலராசனுக்குலாம் எதுவும் போட்டுருக்காளா? இல்ல கொடுக்கல. இல்ல காசி மச்சானுக்கு எதுவும் போட்டுருக்காளா? போடல. நீங்க 2 பேரும் கொடுத்து வச்சாலுங்கப்பா. உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய போடுங்க. இப்படித்தான் வாய் நிறைய சொல்றீங்க. கொடுத்து வச்சாலும் உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு போட்டுக்கான்னு சொல்றீங்க. கொடுத்து வச்சேன் நான் என்னது கைய கூட தொட விட மாட்டேங்கிறீங்களே. ஒரு மசரம் மிச்சம் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதற்கிட்ட மாப்ள சொல்லுங்க. நீ அத்தை மாமமே, நான் உனக்கு அத்தமே. இங்க பாருங்க. எப்படிங்க சொல்றீங்க? நம்பிராஜமே நான் தான். நீங்களா? ஆமா. நம்பிராஜன் புதல்வன் பெற்றெடுத்து தவப்படுவது நீங்க தானே? அது முடி லேசா செம்பட்ட பறிஞ்ச உடனே உனக்கு அதனால சந்தேகம் தெரியாம சந்தேகமா இருக்குதுல்ல மாப்ள. எங்க அந்த முடிய எடுக்க பாப்பா. என் தங்கச்சியை உனக்கிட்ட கூட்டி வந்து விடணும். ஆமாங்க, சீக்கிரம் கூட்டி வந்து விடுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கேன். தெரியும், அதிகமா ஆர்வப்படாத, மேற்கொண்டு ஆர்வ கோளாறாயிரும். என்ன சொல்றீங்க? உன் தங்கச்சி ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு தங்கச்சியே கிடையாது. 2 பொம்பளை பிள்ளை. ஓ 2 இருக்கா? உன்கிட்ட 2ஐயும் கொடுத்துட்டு நான் வாயில குச்சி மிட்டாயை வச்சு சப்பிக்கிட்டு இப்படியே போறேன். எங்க ஒரே ஒரு முறை நான் 2 மட்டும் வச்சுக்கிறேனே. அடவாயா ஒண்ணு வச்சுக்கிட்டே இந்த உலகத்துல மாறு அடிக்க முடியாம செத்துக்கிட்டு தர்றாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? உனக்கு ஒண்ணு விட அதோட போதுங்கிற மனமே இல்ல. எனக்கு மருந்து வேணும். 2 வேணும்னா நீ அப்புறம் தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க? 2 பக்கம் அப்படி அப்படி வச்சிட்டு அப்படி ஜெகஜோதியா போலாமா இல்லையா? சும்மா சொல்லலாம், அதெல்லாம் பெரிய மிட்டாம்பரா. ஜீவஜோதியா போகலாமா? ஆமா, ஜீவஜோதியா போகலாம். மாப்ள ஜெகஜோதியா நீ போது வரும் தாக்கல விடு. சரி. புள்ள வெளியில வரும். கலக புடிச்ச அமுக்கு வர்ற பஞ்சாயத்து அப்புறம் பாத்துக்குறோம். ஏங்க உள்ள விட்டோன புள்ள வந்துருமா? உள்ள விட்டவன புள்ள வரும். அப்புறம் 10 மாசம் ஆனாதான் புள்ள வரும். அப்புறம் நீங்க தான் உள்ள விட்டோன புள்ள வந்துரும் அப்படிங்கறீங்க. என்னையா பெரிய கால கொடுமையா இருக்கு. காலங்கத்தால உள்ள விட்டவன எப்படியா புள்ள வரும்? நீங்க தானங்க சொன்னீங்க. நான் சொன்னாப்ல உடனே வருமாயா? அப்ப வராதா? நீ தாக்கல உள்ள விடுன்னு. ஓ தாக்கல உள்ள ஏப்பா வீரத்தேவா, நாங்கள அமுக்கலாமா? அப்படி விவரமா சொல்லுங்க. போதுவார் 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 போதுவார். வளர்ந்த பியகுர மான்களே ஒரு மண் வர கண்டிரோ நீங்களே. ஒரு மான் வர கண்டிய நீங்களே. வளர்ந்த பியகுர மான்களே ஒரு மண் வர கண்டிரம் நீங்களே. யார்கானும் சில வேடர் குருவியா புறவா மையா. யார்கானும் சில வேடர் நிகழமானுக்கு காலுட கையுடா. நிகழமானுக்கு காலுட கையுடா. யார்கானும் சில வேடரே யார் குணத்தில் வந்து தேடரி.
ஐயா உங்க அக்காவா பெண்ணு தங்கச்சி என்னங்க பண்ணீங்க அந்த பொண்ணு? ஒண்ணுமே பண்ணல. என்னமோ பண்ணீங்க, அந்த பொண்ணு தெரிச்சு போய் அங்க விழுந்துருச்சே. அது நிறைய பண்ணது தெரிக்குது, நம்ம ஒண்ணும் பண்ணல. இல்லங்க, நீங்க ஏதோ அந்த பொண்ணு பண்ணிட்டீங்க. உன் தங்கச்சி. எனக்கு வருத்தமா இருக்குது. உன் தங்கச்சி என் தங்கச்சியா? சப்புன்னு வாயில முத்தம் கூட மவுத்துக்கு அடி வைக்க மக்கள தொலையுது. அட்ரே அட்ரே புடிச்சு அடிச்சா மவுத்துக்கு அட்ரே தப்புன்னு அட்ரே அட்ரே அல ஒளியில. தங்கச்சி, உன்னை பார்த்தோன்னே என் மனசெல்லாம் எங்கேயோ பறி கொடுத்து விட்டேன். இது என்னமா? தங்கச்சியை பார்த்தோன்னா உனக்கு டெம்பரா இருக்குமே. ஆமாங்க, ரொம்ப வீரம் அதிகமா இருக்குது. என் தங்கச்சியை பார்த்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே. காலையில கந்தரக்கோட்டையில ஒரு பாக்கெட் முந்திரி பருப்பு தரேன், இன்னமும் வீரியமா இருக்கேன். என்ன சொல்றீங்க? வாங்கி தரீங்களா? நான் ஓசில வாங்கி தரேன், நீ ஊமகத்தை குத்திட்டு போ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க விருப்பப்பட்டா எல்லோருமே சந்தோஷமா இருக்கலாம். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னைய பிடிச்ச தரத்தனே உன்னை பிடிச்சிருச்சு, தொலைஞ்சு. அது என்ன பண்றது, அப்படிதான் இருக்குது. என் தங்கச்சியை கூப்பிட பாருமா. உங்க தங்கையா? அழைத்து வாங்க பார்க்கலாம். தங்கச்சி, அது ஓவியமா இருக்கு. அம்மா ஓடிடா. போ கண்ணங்கண்ண வித்தியாசமா இருக்கு. கண்ணங்கண்ண முகர இல்லனா எப்படி பாத்தீங்களா? என் தங்கச்சி எம்புட்டு அழகா இருக்கு பாத்தீங்களா? சிவந்தி பூமுடிச்ச சின்னக்கா ஹோய். சப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்து என்னக்கா நீ சிட்டாட்ட ஏன் சிரிச்ச சொல்லக்கா முத பல்லக்கா அது என்னவோ என்னவோ ஐயா அது என்னவோ என்னவோ ஐயா. பூரா பேச விஷயம். ஆத்தில கத்தடிச்ச அலையோடும் 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 சாந்தி விட்டு எந்த விளையாடும். ஆத்தில கத்தடிச்ச அலையோடும் கிட்ட விளையாடும் உனக்கு இது தெரியாதா? என்னனே இந்த பிள்ளையோட குண்டி நல்லா ஏய், இருக்கு. பொசிஷன் சரி. நல்லா பயிற்சினே, கால நேரத்துல உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். உன் பேக் சூப்பர். ஏய், உடல் பயிற்சினே, ஆமா, உடல் கால நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கணும். இந்த மாதிரி நடந்தோம்னா ஆ. மோஷன் அப்படியே கல 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 ஏய், கல. சி, இதெல்லாம் கேட்டாளா? ஆத்தில காத்தடிச்சா நான் கையை இப்படித்தான் கொண்டு வந்தேன், இப்படி நான் கொண்டு வரவே இல்லை. ஒன்ஸ் மோர். நானும் பார்த்ததுல பார்த்தேன். காக்கிரிக்கி அரக்கிரிக்கெல்லாம் பார்த்திருக்கேன். உன்னைய மாதிரி முழுக்கிரிக்கி நான் பார்த்தது இல்லடி. ஏன் அப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் சொல்லாதே. அடி 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 சூம்ப கடைஞ்சவள போடி போடி. ஆத்தில காத்த அடிச்சா அல்ல மாட்டேன். யாரு ஒழுங்கா நீ எக்ஸர்சைஸ் பண்றியா இல்லையா? ஏய், உனக்கு பைல்ஸ் இருக்குன்னு சொன்னியா இல்லையா? தம்பி அண்ணா இன்னொன்னு இருக்குனே. அப்படி குனியுது இங்கிட்டு வந்து குனிய சொல்லி இங்க இன்னொன்னு இருக்கு, அது சொல்லி தரவா உனக்கு? ஆத்தில காத்தடிச்சா யாரு ஓ இடத்துக்குள்ள என்ன பண்ணணுமோ அதை பண்ணுனே. இடத்துக்குள்ள இடம் இருந்தா ஆத்தில காத்தடிச்சா இடத்துக்குள்ள இடம் இருந்தா என்ன ஒரு வீல் கோட்டமா அப்படி போகுது. ஆமாம்மா, அது என்ன தெரியல, சைக்கிள் கடையில் கொடுத்தேன். அண்ணே நல்ல இப்படி இப்படி ஓடணும். அப்படி இப்படி ஓடலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியல, சாந்தி ஒரு இடையூறா இருக்கும். ஆமா. ஆமா. ஆஹா சிரிக்கிறாடா, அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்காடா, ஆண்டே கலைக்கிறாடா. அண்ணே. அவன் நாடகமா இல்லடா, சிரிப்பா. நாடகம் ஆட வந்தாலும் அவன் சிரிக்க வந்தால தா, நீ சொல்லுதா? ஐயோ, என் தலைவர் ஏப்பா
நான் வரவா இங்கிட்டு வரியா? நான் வரேன் அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னைய எதுக்கு கூப்பிட்டீங்க? சாந்தி, இந்த மனம் ஒரு சாந்தியை ஏங்குகிறது. அம்மா, முக்கியமான ஒரு தகவல். என்ன முக்கியமான தகவல்? நம்ம இடத்துக்கு வேடுவர் வந்திருக்கிறார். வேடுவர் எதற்காக வந்தாரா? தூக்க வந்து. ஏய், இதானே சாந்தியை தூக்குறேன் தூக்குறேன். வந்தாலும் கூட சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு அந்த திரைக்கிற மனம். அவர் எங்களுக்கு மேல சிரிப்பாப்ல, நாங்க 2 பேரும் சிரிப்போம், அதுக்கு மேல சிரிப்பாரு அவர். அம்மா அண்ணே, உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கேளுமா. எந்த கடையில நீ முடி வெட்ட? இருக்கட்டும். சிரிப்பா சிரிக்குது. பெண்ணு சிரிச்ச அன்னைக்கு நம்ம பாதாள கணத்துக்களை விழுக போறோம்னு அர்த்தம். சாக்கிரதையா இருக்கணும். நீனும் சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போனா அப்புறம் எப்படியா மானு வரும்? அண்ணே, என்ன அவர்கிட்ட குசு குசு? இல்ல, அதான் நீ போட்ட குசு பட்டாணி சிந்தல் குசு. எல்லாரும் விருட்டு விருட்டு அதுக்குள்ளே போனா நான் என்ன பேசுறேன்? இதவா ஆமா, ஒன்னும் பேசல. ஒன்னும் பேசாதனாலதான் இவ்வளவு தூரம் பிரச்சனை. நீ பேசி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. தங்கச்சி, ரகசியமா என்ன பேசுறேன்னு கேக்குறேன். ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துக்கு என்னை மீறி எல்லையில காலை வச்சா பக்கவாட்ட கிழிச்சிருவேன் அப்படின்ட்டேன். அண்ணே, என்னதான் நம்ம இடத்துக்கு தெரிய வந்துட்டாரு. வந்தவருக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும். குடுமா இல்லையா? குடுமா. அண்ணே, வரவேற்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ, நான், இவங்க எல்லாருமே வந்து 10 மணிக்கு சரியா நம்ம எல்லாருமே அரிதாரத்தை பூச உட்காந்துருவோம். 10 மணிக்கு பவுர் போட்டுருவோம். 10 மணிக்கு போட்ட பவுர் காலையில 6 மணி வரைக்கும் எங்களுக்கு அழியாது. முகத்தை பாரு, அப்படியே இருக்கா? ஆனா உனக்கு மட்டும் ஏன் அது குறிப்பா மூக்குல பவுர் இருக்க மாட்டேங்குது? ஏன்? எனக்கு ஒரு சந்தேகம் தான். உனக்கு சந்தேகத்தை தீர்க்கிறீங்க. சாந்தி, சொல்லுங்கள் தன்ராஜ். தங்கச்சி கேட்டுச்சு வர மூக்குல பவுடர் வெள்ளை உரியா உறிஞ்சிருக்கே. அதையும் நானும் கேக்குறேன். எங்களுக்கு எல்லாம் பவுடர் ஏன் உரியல? அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்டா. என்ன காரணம்? அண்ணன் பிளாக்ஸ்ல ஒரு டீயும் ஒரு 40 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி உள்ள வச்சாரு பாரு. சரி. ஒரு செவல நாய். சரி. அண்ணன் பின்னாடியே வந்துச்சு, நானும் பார்த்தேன். கண்காணிச்சுட்டே வந்திருக்கு. எனக்கு தெரியல, என் காலடிக்கு கீழே பிஸ்கட் வச்சிருக்காரு. ஓ மை காட். நான் பேச வேண்டிய இங்கிலீஷ் அப்புறம் நீ பேசுறவா? சரிங்க, சரி. தெரியாம எனக்கு வவுத்தரிச்சல. சரி, தெரியாம சொல்லிட்டேன். என் காலடிக்கு கீழே பிஸ்கட்டையும் பிளக்ஸ்ல டீ வச்சாரு பாரு, பிளாக்ஸ்ல. சரி. நீங்க ஊத்தி கொடுத்துட்டு லேசா சிஞ்சிருப்பிய போல. அந்த செவல நாய் சுத்தி வந்தது படியில ஏறி லேசா ஒரு டீய அப்படி ஒரு நக்கு நக்குறதுக்கு போல நான் மல்லாக்க படுத்து கிடந்திருக்கேன். அந்த பிஸ்கட்டை திங்கிறதுக்கு போல என் மூக்கு பிஸ்கட்டுன்னு ஐயோ நாக்க சொல்லட்டி விட்டு நக்குச்சு வர. சாந்தி, நாய் மயங்கி இருக்குமே. நாய் மயங்குதோ இல்லையா? சாந்தி, உன்னைய மயங்க வைக்கவா? ஆமாங்க, உன் தங்கச்சிங்க. நான் இருக்கும்போது என் தங்கச்சி நீங்க, ஐயோ உன் பொச்சு தங்கச்சி நாக்குக்கு அடிமை, என் நாக்குக்கு அடிமை, என் வாய்க்கு அடிமை, நாக்குக்கு அவங்க அடிமை, அடிமை என் வாய்க்கு அடிமை. சட்டாளி மகன் சிறப்பு. நீ கோபம் வர மாதிரி நடிக்கிற. ஒரு மயிறு வல்லடி சும்மா எரிச்சல கிளப்பாம. ஆமா, போயிட்டு வா. தலைவலிக்குதாமா? மாப்பிள வரவா? உனக்கு யோகம் என்ன சொல்றீங்க? உனக்கு பெட்டக்ஸ்ல மச்சம் கிடக்கு இன்னைக்கு. வாருங்கள் வேடுவரே, இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தளதளைவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள், பார்க்கலாம். வந்தாரி அவரோடு வரவேற்று வாழ வைக்கும் அன்னத்தமிழ் நாட்டில் அகிலொன்றான குறிஞ்சி நாட்டில் கொற்றவன்பட்ட குலக்கொடியே, என் பெயர் கந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி வடிவச்சி,
தந்தையோ சொக்கை சுவிடு. நான் இன்று காலையில் எழுந்து காலை கண்கள் முடித்துக் கொண்டு தாய் தினமாசி வீட்டு வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அது மீது காதலாசியால். மானை பெண் தொடர்ந்து மானோ வேறுண்டோ தள்ளிவிடுது. மானோடு நானோடு நானோடு மானோடு மானோடு நானோடு இப்படியாக இங்கு வந்த மான் தங்களுடைய தெளிவனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களும் மான்குட்டி மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தழுவியான தங்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இடத்து தழுவி அப்படிங்கிற முறையில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆக இங்கு வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை கூறுடைய சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசைவாடோ கவிமானம்மா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா மலையோரோ சிலையான மாயமேனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தானமா மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தானம்மா மலையோரோ சிலையான மாயமேனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தானமா கலையழகும் தமிழும் தனி புதுமை மானமா கலையழகும் தவளும் தண்ணில் புதுமை மானமா கலையழகும் தமிழும் தனி புதுமை மானமா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா வள்ளிமான வந்ததெல்லாம் உண்மைதானமா இதை வெள்ளி மல்ல காட்டு கொண்டு போவேன் நானம்மா வெள்ளிமலை காடு கொண்டு போவேனானம்மா வள்ளிமான வந்ததெல்லாம் உண்மைதானமா இதை வெள்ளி மல்ல காட்டு கொண்டு போவேன் நானம்மா நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா நல்லபடி உள்ளே வந்து காட்ட பாரமா நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமாம் இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமாம் இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமாம் குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா கொள்ளை கொள்ளை அழகுதானே வளர்த்த மானமா இதை கொஞ்சனுமே மஞ்சத்திலே வேட நானமா கொள்ளை கொள்ளை அழகுதானே வளர்த்த மானமா இதை கொஞ்சனுமே மஞ்சத்திலே வேட நானமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா இல்லை என்று சொல்லிடாதே வள்ளி மானமா இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமாம் எல்லையில்லா இன்பமான அன்புதானமாம் எல்லையில்லா இன்பமான அன்புதானமாம் குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமாம் கலைமானமாம் சிலைமானமாம் இது காதோரோ இசைவாடும் கவிமானமா ஆகு இப்படி எல்லாம் அழுந்து மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். மான்குட்டி உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் பேசுவோம். இருக்கா இல்லைங்கிறத அப்புறம் பேசிக்குவோம். ஒருவேளை மான்குட்டி இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னா அடுத்து உங்களுடைய பேச்சு என்னவா இருக்கும்? இல்லைன்னு சொன்னா நான் இங்கதான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அது எப்படி சொல்லுவீங்க? அது பேச்சுக்கு அழகு இல்லையே. பேச்சு கலக்கலையா? ஒரு கடைக்கு போறோம், சரி, கடைக்கு போய் ஒரு பொருளை கேட்கிறோம், கடைக்கார பொருள் இல்லைங்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான பொருள் ஒரு கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் இல்ல அப்படின்னா பக்கத்து கடையில போய் வாங்கிட்டு போவோம். கடையில பொருள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதாவது நம்ம கேட்கிற பொருள் இல்லைன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த கடையில போய் நமக்கு தேவையான பொருளை கேட்போம். தானே நியாயமான விஷயம்? அது மாதிரி இந்த இடத்துல மான்குட்டி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி நான் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணணும்? நீங்க வேற காட்டுக்கு போய் மான்குட்டியை தேடி பார்க்கணும். மான்குட்டி இருக்கா, இங்க இல்லைன்ட்டாங்களே, அப்ப வேற இடத்துக்கு போய் தேடி பார்ப்போம்.
அப்படின்னு தேடி போறதுதான் நியாயமான விஷயம். சரி. அதை விட்டுவிட்டு நான் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு கேட்டா நான் இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னா அது நியாயம் இல்லாத பேச்சு. அப்படியா? என்ன ஏன்னா ஆரம்பத்துல வந்தோடனே உங்களோட பேச்சே கொஞ்சம் திமிருத்தனமா இருந்தது. திமிருத்தனமா? ஏன் பேச்சலையா? ஆமா, திமிருத்தனம் இருந்ததா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க பேசும்பொழுதே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆணவம் கலந்த பேச்சு மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அதாவது நாசுக்கான ஒரு திமிரான பேச்சு, வெளியில யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு பேச்சு. ஏன் அப்படின்னா நீங்க என்ன சொன்னீங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. சரி, உண்மைதான். அதுவே தவறான விஷயம் தான். கவனமா கேளுங்க அப்படின்னா நாங்க என்னமோ அந்த இடத்துல கவனம் இல்லாம இருக்கிற மாதிரியும், நீங்க வந்து என்னை சுட்டி காட்டி நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அப்ப வந்தவர் நீங்க உங்க மான்குட்டி எந்த விதத்துல கேட்கணுமோ அந்த விதத்துல கேட்கணும். அதை விட்டுவிட்டு நாங்க காவல் பார்க்கறது சரியில்லை அப்படிங்கறது மாதிரி நீங்க வந்து சொல்லக்கூடாது. அது தப்பு. என்ன சரிங்களா? அது இனிமே நீங்க திருத்திக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் வேற யார்கிட்டயாவது பேசணும். என்ன சரிங்களா? எதிரில் யார் நிக்கிறாங்க, யாருக்கிட்ட பேசுறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும். அதனால நான் கேக்குறேன், நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து திரும்பித்தனமா தெரியுதா? உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். என்னது? அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசாம இருக்கிறது நல்லதுதான் போல இருக்கு. அமைதியா நீங்க இருந்துட்டாலாவே நானே கதையை பேசி நானே முடிச்சிட்டு போயிருவேன். அதை விட்டு பேசுறன்ற பேச்சுல திமிரத்தனத்தை காட்டக்கூடாது. என்ன சரிங்களா? அதனால இனிமே அந்த பேச்சை தவிர்த்துட்டு, அதை விட அந்த கடைசியா முடிக்கும் போது வசனத்தை முடிக்கும் போது ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னேன்? மான்குட்டிய பிடிச்சு கொடுக்கறதுனால இந்த கடைசியா உங்க பெற்றோர்களுக்கும் உங்க நாட்டை சார்ந்த மக்களும் பெருமையா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். பாத்தீங்களா? இந்த மான்குட்டியை பிடிச்சு கொடுக்கறதுனால உங்களுக்கும் உங்க பெற்றோர்களுக்கும் உங்க நாட்டுக்கும் பெருமை அப்படின்னீங்க. 4 வகையான நாடு இருக்கு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, எங்களுடைய தொண்டை நாடு. சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டது எங்களுடைய தொண்டை நாடு. சேர ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு. சேர நாடு வேலை உடைத்தினாங்க, பாண்டிய நாடு முத்துக்கள் உடைத்தினாங்க, சோழ நாடு சோறு உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்தினாங்க. சான்றோர்கள் உடைத்தினா என்ன அர்த்தம்னு தெரியுமா? அறிவாளிகள் நிறைந்த பகுதி, புத்திசாலிகள் நிறைந்த பகுதி அப்படின்னு அர்த்தம். சான்றோர்கள் உடைத்து அப்படின்னா இப்ப எங்க நாட்டுக்கே பெருமை இந்த மானை புடிச்சு கொடுத்தா அப்படின்னா, அப்ப தொண்டை நாடு இதுக்கு முன்னால பெருமை அடையாம இருந்துச்சா? உங்களுக்கு இந்த மானை புடிச்சு கொடுக்கறதுனாலதான் எங்க நாடு பெருமை அடைய போகுதா? அப்ப உங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கு? நான் காவல் காக்கிறத தவறாகவும் எங்க நாட்டையே நீங்க கேவலப்படுத்த பேசிக்கிறீங்க. இப்ப புரியுதா நான் ஏன் திமிரா பேசுனீங்க அப்படின்னு சொன்னேன்னு? இப்ப நான் சொல்றேன், நான் உங்ககிட்ட இடத்துக்கு உண்டான தலைவிங்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து நாகரிகமா பேசுறத தான் நான் நாகரிகமா பேசிட்டு இருந்தேன். இருங்க, முதல்ல நாகரிகம்னா என்னங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எது? ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடால புகுந்து பேசுறது அது நாகரிகமற்ற செயல். என்ன நான் பேசிக்கிறேன், ஊடால புகுந்து புகுந்து பேசுறீங்களே. சரி பேசுங்க பாப்போம். என்ன பேசுங்கம்மா? சரி, அப்படி என்ன அப்படி உயர்வான மான் இந்த மான், அதை புடிச்சு கொடுக்கறதுனால நாட்டுக்கே பெருமை கிடைக்கிற அளவுக்கு அப்படி என்ன மானது? உங்களை தான் கேக்குறேன். என்ன சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முழிச்சுட்டு நிக்கிறீரு? என்ன 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 நீ தானே பேசணும் சொல்லி சொன்னீங்க. நல்லா சாப்பிட்டீங்கல்ல? எது? நல்லா சாப்பிட்டீங்கல்ல? நீங்க குண்டாஞ்சடி சோறு நல்லா சாப்பிட்டீங்கல்ல? நல்லா சாப்பிட்டீங்க. நாங்களாவது குண்டாச்சடி சோறு தின்னால நான் 12 மணில இருந்து நிக்கிறேன். சரி, கத்துறேன், உழைக்கிறேன். என்னைய 10 மணிக்கு விடுங்க, நான் வர்றேன். நான் வரமாட்டேன்னு சொல்றேன். அடே அப்பா, 5 மணிக்கு வந்துட்டு எத்த தண்டி பொய்ய சொல்றீரு? யாரு? நானு. வரவங்கள 10 மணிக்கு விட்டுறதா எத்தனை பொய் சொல்லிருப்பீங்க? இங்க வருங்க, இடத்துக்கு உண்டான தலைவிங்கிற பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து நாகரிகமா பேசணும், பொறுமையா பேசிட்டு இருந்தேன். நானும் வந்தவரே திரும்ப சொல்றீங்க வேடு வருங்கற இனம் நம்ம இனத்தவருமா அப்படின்னு எங்க அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக ரொம்ப மதிப்பு கொடுத்து மரியாதையோட பேசிக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு பேரணும். திமிருத்தனம் தான், என்ன ஆணவம் தான், திமிராதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? திமிருத்தனம் தான். நானும் சரி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பொறுமையா பேசணுமே. அப்படி இல்ல, இந்த பேச்சு சரியில்லைங்க. உங்களுக்கு ஏன் சரியில்லைன்னு சொல்றீங்க? நான் திமிரா தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன், இதெல்லாம் ஏங்க இனிமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொன்னா அது நியாயமான விஷயம். நான் ஏதாவது உங்களுக்கு தவறா பேசியிருந்தேன்னா நான் இனிமே பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன தவறா பேசிட்டேன்? இப்ப நான் கேக்குறேன், ஊருக்குள்ள மஞ்சு விரட்டு விடுவாங்க தெரியுமா? சரி, நம்ம ஊர்ல நடந்துச்சா மஞ்சு விரட்டு? நடந்துச்சா? நடந்து முடிஞ்சிருச்சா? இனிமே தானே முடிஞ்சிருச்சா? அப்படி மஞ்சு விரட்டு விடும்போது பெரிய பெரிய காளையெல்லாம் அவுத்து விடுவாங்க. சரி, அதை பிடிக்கிறதுக்குன்னு சில வீரர்கள் சுத்தி திரிவாங்க இல்லையா? அது மாதிரி பெரிய பெரிய காளையெல்லாம் அவுத்து விடும் போது இடையில ஒரு சின்ன கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுருவாங்க. கண்ணுக்குட்டி என்ன பண்ணா அங்கே எங்கேயும் அப்படியே துள்ளி குதிச்சு திரியும். வீரர்கள் என்ன நினைப்பாங்க,
சி பாவம். எது? இதுவே கண்ணுக்குட்டி. யாரு? இத புடிச்சா நம்ம பேர் வாங்க போறோம். ஓஹோ. பாவம், அதை விடுங்க, அதை வாடகை அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடிடும்யா அப்படின்னு வீரர்கள் விட்டுருவாங்க. ஆனா அந்த கண்ணுக்குட்டி என்ன நினைச்சுக்குமா, இங்க வரியா, நம்மளைய பிடிக்க ஆளே இல்ல, ஒருத்தன் கூட பக்கத்துல கூட நெருங்க மாட்டேங்கிறானப்பா அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டி அப்படி நினைச்சுக்கிறமா. அது நினைச்சுக்கிட்டா அது அதனுடைய முட்டாள்தானே. யாரு? இங்க ஒரு கையை நீட்டி பேசுனீங்களே, கையை வெண்டைக்காய் ஒடிக்கிற மாதிரி சடக்குன்னு ஒடிச்சே விடுவேன். நீங்க எப்படி அப்படித்தான் திமிராத்தான் பேசுவேன், அப்படித்தான் மண்டகனமா பேசுவேன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நானும் சொல்றேன், அப்படித்தான் நீட்டி பேசுவேன். முடிஞ்சா பேச்ச கட்டுக்கிட்டு நில்லுங்க, இல்லன்னா இந்த இடத்த விட்டு போங்க. இப்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. அப்படிங்கிறது வந்து கவனம் ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமான வேலை, கவனமான வேலை எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு கவனமான வேலை இந்த இடத்துல என்ன வேலை? இந்த இடத்துல எனக்கு முக்கியமான வேலைனா பறவை விரட்டுறது தான் என்னுடைய முக்கியமான வேலை. பறவை விரட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு கவனமான வேலை. நான் வந்திருக்கேன்ல, உங்களுக்கு கவனமான வேலை பறவை விரட்டுறது மட்டும்தான். அப்படி கவனமான வேலையா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேட்டுக்கமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் தவறு இருக்கு. ஓஹோ, காவல் பாக்குறதுல கவனமா இருந்துராம நான் சொல்ல வேண்டிய விஷயம் கொஞ்சம் கவனமா கேளுமான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்கு? அப்படியா சொன்னீங்க? அந்த அர்த்தத்திலயா சொன்னீங்க? அந்த இடத்துல நான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு நான் பொறுப்பேத்துக்க முடியாதுல்ல. சரி இருங்க ஆத்தா, அப்பதான் நீ சொல்ல அப்பதா. வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன பார்த்தா நல்லா கேளுங்க. வீட்டுல வேலை பாக்குறாங்கன்னு வேணா சொல்லுங்க, வேலை பாக்குறீங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. என்னது வேலை பாக்குறாங்கன்னு வேணா சொல்லுங்க, வேலை பாக்குறீங்க அப்படின்னு உங்களையும் சேர்த்து சொல்லாதீங்க. ஏங்க எங்க வீட்டுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதுக்கு நான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன், அதனால நான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னடா என்னுடைய சூழ்நிலை அப்படி, நான் ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சுட்டு பகல்ல போய் தூங்கணும், அதுக்காக மற்றதுக்கெல்லாம் ஒரு வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன். இதுல என்ன உங்களுக்கு என்ன வகுத்தறிச்சேன்னு நான் கேட்கிறேன். ஒன்னும் வகுத்தறிச்சல, நீங்க சொல்லுங்க. என்ன பொதுவா சொல்றேன், பெண்கள் எல்லாரும் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கோமே, விளக்க மாத்த எடுத்து வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல இது சரியில்லைமா, இல்ல இது சரியில்லைன்னு நினைக்கிறேன். போற போக்கு சரியில்லை. அப்பதான் ஏதாவது தவறா பேசுறேனா? வீடு கூட்டணும்னா என்ன பண்ணுவோம்? விளக்க மாத்த எடுக்கணும்ல, விளக்க மாத்த எடுத்தா தானே வீடை கூட்ட முடியும். அந்த விளக்க மாத்த எடுத்து வீடை கூட்டிக்கிட்டு இருக்கோம். கூட்டிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம விருந்தாடி நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? விளக்க மாத்த தூக்கி ஓரமா வச்சுட்டு வந்தவரை வாங்க, எதுக்கு வந்து என்ன விஷயம், முடித்துட்டு வந்திருக்கீங்களே, வராத ஆளு திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அவங்கள கேட்டு என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்றத அனுப்பிச்சு வச்சுட்டு தானே அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அதை விட்டுட்டு வந்த விருந்தாடைய வீட்டில் உட்கார வச்சு விட்டு எனக்கு வேலை கிடக்கு கொள்ளை இல்லை, நான் அப்படி வேலையை மாற்றி முடிச்சுட்டு தான் வந்து உங்கள்கிட்ட என்னன்னு கேட்பேன். என்ன வந்த விருந்தாடிய மரியாதையா தானே? கிடையாது இல்ல. அது மாதிரி என்னுடைய வேலை காவலாவே இருக்கட்டும், அதை நான் எப்ப வேணாலும் பார்த்துக்குவேன், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அதுக்காக என்ன நீங்க கவனிச்சு கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. என்ன சரிங்களா? இந்த ஒரு தடவை தம்பி எச்சரிக்கிறேன்ப்பா. தம்பியா? என்ன 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 தம்பி இல்ல என்னன்னு கேக்குறேன். என்ன 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 அடுத்து ஒண்ணு கேட்டீங்களே, இந்த மாங்கல்குட்டியை பிடிச்சு கொடுக்கலாம் எங்க அண்ணே 3 அண்ணனு இந்த சீனை கட் பண்ணிருங்க, நல்லா இருப்பீங்க. ஆமா இது மொத்தமாவே கட் பண்ணிருங்க இந்த சீனை. ஏங்க அடுத்த ஒரு விஷயம், ஒரு பொம்பளை புள்ளை அப்படி கையை பிடிச்சி இழுக்கலாம் மாத்தா ஏத்தா ஆரம்பத்துல இருந்து ஏன் அப்பதா நீ அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க. ஒரு ஆம்பளை பையனே நெஞ்சில கையை வச்சு தள்ளுறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வருது, அப்ப சும்மா இருப்பாங்களா? ஒரு ஆம்பளை பொம்பளை பிள்ளை எகிரிக்கிட்டு இப்படி அடிக்கிற மாதிரி வர்றீரு, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்பதா? இதர அப்பதா கேரு, நீ அவருக்கே நீ இது பண்ணி பேசிக்கிற. நீ அப்படி இருக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போறப்ப நம்ம வீட்ல ஐயா இருக்காரா? இருக்காரா ஐயா? சொல்லு அப்பதா, வீட்ல ஐயா இருக்காரா இல்லையா? இருக்காரா? ஐயா உங்களை அடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? லேசானாவது பிடிச்சி தள்ளுவீங்களா தள்ள மாட்டீங்களா? இல்ல அடிங்கன்னு காமிச்சுக்கிட்டு இருப்பீரா? அவங்களும் தள்ளவே மாட்டாங்க, அவங்களும் அடிக்கவே மாட்டாங்க. நான் அடிக்க வந்தேனா? உங்களை அடிக்க வந்தேனா? அடிக்கிற மாதிரி வந்தீங்க, உங்களுக்கு பயம். தற்காப்பு. உங்களுக்கு பயம், தற்காப்பு, பயம், பயம் எங்க அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு. நல்ல ஆம்பளை நீங்க என்னை அடிச்சிட்டு திருப்பி என்கிட்ட அடி வாங்காம மட்டும் இந்த மேடையை விட்டு இறங்கிரு. யாரு நீ? பெரிய ஆம்பளைங்கறத நான் ஒத்துக்கிறேன். அப்படியா? என்ன இந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க, நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. ஆமா தம்பி, ஒரு சத்தம் விட்டனா இந்த பக்கத்துல இருக்க எங்க ஊரு கல்லலு வண்டி ஆளை கொண்டு வந்து இறக்கிடுவேன். நீங்க இங்க இருந்து மணப்பாறை தாண்டி போய் பகுதியை சுத்தம் பண்றதுக்கா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வண்டி ஆளு எதுக்கு இந்த பகுதியை சுத்தம் பண்றதுக்கா? இந்த பகுதியை சுத்தம் பண்றதுக்கா? ஒண்ணே சுத்தமா பண்ணிடுவாங்க. பாப்பமா, நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மேட்டர் நம்ம நடக்காது. ஆய குறைய முத. ஏமா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வண்டி ஆள கூடி வந்தா பயந்துருவாங்களா? மான்குடி உள்ள இருக்கா? உள்ளதா இருக்கு. மான்குடில போயிட்டு வாங்க. அப்படிலாம் போக முடியாது, இங்க தான் இருக்கு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்களே,
ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பான மானா இந்த மானுடைய பிடிச்சு கொடுத்தாதான் எங்க நாட்டுக்கு பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கிரகம்யா கிரகம் அம்புட்டோம் கிரகம் தான். வேட்டையாடுறது இதெல்லாம் ஒரு வேலை. அங்க யாரு வந்துட்டு மான உள்ள விட்டுட்டே மான பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடு மானுக்கிட்டு. நான் கேக்குறேன் உங்க நாட்டுல எத்தனை வேலை இருக்குல்ல, மத்த வேலையில போய் பார்க்க வேண்டியதானே. வந்துடுறாங்க, என்னையும் பாருங்க என் வீட்டு காவலையும் பாருங்க அப்படின்னு கையில ஆட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. கவன தம்பி உங்க பேச்சுவார்த்தை சரியில்லைப்பா. இங்க பாருங்க, நான் ஏதாவது நாகரிகம் இல்லாம பேசுனேனா? என்ன பேசுனேன்? இருங்க, ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்கீங்க. என்ன ஏரியா? அப்ப அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கணும். என்ன சரிங்களா? உயிரே போனாலும் சரி, நான் எப்படி இருப்பேனோ அப்படிதான் இருப்பேன். தம்பி, யார் ஏரியாக்குள்ள வந்து யாரு சீன போறது? என்ன ஏரியா? செஞ்சிருவேன். என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? என்ன செய்ய போறீங்க? வந்த உனக்கு செய்வன தான் செய்யணும். இனிமே முதல்ல உங்களுக்கு வைக்கணும். பாத்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். பிடிக்கலனா எப்படி அடிக்க முடியும்? ஓஹோ, பிடிக்கலனா எனக்கு மோந்து கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் சனிய சட போடுறேன். எது தோள்லே தொங்குது இல்ல. ஏன் பாட்டுல குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களோ? என்ன குற்றம் சொல்லுங்க. இல்ல பிடிக்கலனா அடிக்கணும் அப்படிங்கறீங்களே. பிடிக்கலனா அந்த போற அந்த பகுதிக்கே நான் போக மாட்டேன். அப்புறம் பிடிக்கலனா எப்படி அடிக்க முடியும்? பிடிக்கலனா மனசுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல வரல. சரி, பிடிக்க முடியலனா கையால பிடிக்க முடியலனா அடிச்சு பிடிக்க சொல்றீங்களா? அம்படுத்து அடிச்சாது பிடிக்கணுமா இல்லையா? சரி, இப்ப சொல்லுங்க. அப்படி சொல்ல வரேன். பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். முடிஞ்சா இதை செய்யணும். பிடிக்கலனா செவனேன்னு மூடி படுக்கணும். முடியலனா செவனேன்னு மூடி படுக்கணும். பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். ஓடி போன மானையுமால் பிடிக்க முடியுமா? தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? ஓடி போன மானையுமால் பிடிக்க முடியுமா? தேடி வந்து நின்று சொன்னால் கொடுக்க முடியுமா? மானுவன் தான் மறைப்பதற்கு மனசு இருக்குமா? மறைப்பதற்கு மனசு இருக்குமா? மானுவன் தான் மறைப்பதற்கு மனசு இருக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? நான் இருக்கும் காவலிலே இப்படி நடக்குமா? பார்த்தா 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 பிடிக்கணும், பிடிக்கலனா அடிக்கணும். அப்பதான் உட்கார அப்பதாவும் அது உங்க மேல வருத்தமா போறாங்க. ஒரு ஆம்பளை பேர பிள்ளை போல திமிரா பேசுதே. இதுக்கு மேல பார்க்கலாம். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? இது? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? ஆம்பளையா இவர் ஆம்பளையா வேற ஒரு ஐயா, ஆம்பளையா ரோசமுள்ள ஐயா, ஆம்பளையா? ஐயா கொஞ்ச நேரங்களே. என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல ஆம்பளையா 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 அந்த இடத்துல அழுத்துறீங்களே. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க வேணா எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க வேணா அனுமதி கொடுத்து பாருங்க. நான் ஆண்பளையா இல்லையாங்கறத நிரூபிக்கிறேன். இந்த மான்குட்டியை பிடிச்சு என்ன அனுமதி கொடுக்கணும் அதை மட்டும் சொல்லுங்க. மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா இந்த மான்குட்டியை பிடிச்சு நான் ஆண்மகனா இல்லையா அப்படிங்கறத நான் சாதிச்சு காட்டுறேன். மான்குட்டியை பிடிச்சா ஆம்பளையா? ஏன் அதுக்கு ஒரு வீரம் இல்லையா? இருங்க, அந்த காலகட்டத்துல எல்லாம் போட்டின்னு வச்சிருப்பாங்க. எது? இந்த இளவட்ட கல் இருக்குல்ல, ஆமா, இந்த இளவட்ட கல்ல தூக்கி தலைக்கு மேல பின்னால 3 சுத்து சுத்தி பின்பக்கமா அப்படியே போட்டுறணும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா வீரன் ஆம்பளைப்பா. பிள்ளைய கட்டுற பொண்ணை கட்டுற அந்த பேருக்கு அப்படிம்பாங்க. ஒரு சில அப்புறம் காலகட்டம் வர கால மாடு அதை அடக்குனா பொண்ணை கட்டுங்கயா வீரையா ஆம்பளையா அப்படிம்பாங்க. இன்றைய காலகட்டத்துல அந்த கல்லை தூக்குனாதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா யாருக்குமே கல்யாணம் நடக்காது. இன்னமும் தூக்குறதுக்கு ஆள் இருக்கு. இன்னும் தூக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல இளவட்டங்கள் இருக்கா கொண்டாந்து இப்படி முன்னால போடு. நீ இன்னைக்கு தூக்க சொல்லுவான். தூக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்குறேன். ஏதோ தூக்குறீங்க. இங்க பாருங்க, இதுல இன்னொரு விஷயம். ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை கேட்டு போறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து இந்த கூழு செய்வாங்கல்ல, கம்மங்கூழு சோளக்கூழு. ஒரு ஆள் வந்து 10 உருண்டை கூழு குடிச்சாதான் பொண்ணு தருவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு அதிகமா சாப்பிட்டானா தான் பிள்ளைய வந்து நல்லா உழைச்சு போடுவான், தெம்பு இருக்கு உடம்புல அப்படிங்கறக்க. அப்படி 10 உருண்டை கூழ குடிச்சாதான் பொண்ணு தருவ வழக்கம் உண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்கா? அது எதுக்கு அந்த சோதனை? எது? இவன் தின்னி பயலா எது? நல்ல இல்ல இப்படி சிங்கிறானே நம்ம புள்ளைய சமைச்சு மனசாட்சி தொட்டு சொல்லுவானே அப்படின்னு அந்த இடத்துல வேணான்றுவாங்க மாப்பிளைய. அடுப்பு பத்த வைக்க தெரியாத இருக்கால ஆட்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னத்த சமைக்க தெரியுது? இன்னைக்கு இருக்க பிள்ளைகளுக்கு எங்க சமைக்க தெரியுது? ஏன் சமைக்க தெரியுது? சமைக்க தெரியாமல பொம்பளை பிள்ளைய இருக்கிறாங்க. என்ன வந்து எல்லாமே வந்து நாங்க தான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குதே. ஏயா நீங்க என்னது? நான்லாம் கறி குழம்பு வச்சேன்னா ஊருக்கே மணக்கம் தெரியுமா? ஊருக்கே மணக்குமா? ஆமா. அப்படி என்ன அதிசயம் செஞ்சிர போறீங்க? அப்படி என்ன அதிசயமா செஞ்சிர போறீங்க? கறி குழம்பு கொதிக்கும் போது அப்படி புளிய கரைச்சு ஊத்துனோன மணக்கும் பாரு ஊரே. கறி குழம்புக்கு புளியா? கறி குழம்புல புளியா? புளியா? மீன் குழம்புக்கு தான் புளி ஊத்தணும். என்னங்க சொல்றீங்க? கறி குழம்புல புளி ஊத்துவாங்களா?
கறி குழம்புல தானே இல்லையா? நல்லா ஐயோ, சொல்லுங்க, அப்ப மீன் காதுல குழம்புல உரைக்கிற வெள்ளை மாதிரி. கட்டி போட மாட்டாங்களா? எது வெள்ளை கட்டியா? இப்ப புரியுதுமா நீங்க எவ்வளவு அழகா சமைக்கிறீங்க அப்படிங்கிறது. பாவம் அந்த மனுஷன் என்ன பாடுபடுறாரோ தெரியல வீட்டுல இருந்து. அன்னைக்கு கறி குழம்பு கொண்டாந்துச்சு, வாடையே வரல, ஆனா புளிச்சிச்சு. இது கறி குழம்பு கொண்டாந்துச்சு. பாவம் ரொம்ப சிரமப்படுவாப்ல. ஆனா ஒரு நேரம் எதுவுமே கடையில ஒரு சாப்பிட்டுக்காப்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ரசம் எப்படி வைக்கணும்னு தெரியுமா? அது எப்படி நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். எப்படி வைப்பீங்க? இருக்கிற சமையல்ல ரொம்ப சுலபமான சமையலே இந்த ரசம் தான். அது ஒண்ணுதான். என்னென்னமா போடணும் சொல்லுமா? ரசம்லாம் வைக்க தெரியும் பாரு, ரொம்ப கேவலப்படுத்தாது என்னைய. நீங்க சொல்லுங்களேன், செய்முறையில் சொல்லுங்களேன், எப்படி நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல எண்ணெயை ஊத்திக்கிறேன். உங்களே ஊத்துவா? எண்ணெய் சரி, தாளிக்கிற எண்ணெய். தாளிக்கிற எண்ணெய். எண்ணெயை ஊத்தி சரி, அதுல வந்து பட்டை கிராம்பு எது இருக்க தாய்மாரெல்லாம் எப்படி ரசம் வைக்கணும் அப்படிங்கிற இந்த வள்ளி பொண்ணுட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. எண்ணெய் ஊத்தணும், பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு போட்டு லேசா இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிறணும். இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிடணும். கசகசா இருந்தாலும் கசகசா போட்டுக்கலாம். நல்ல விஷயம். சரி, அப்புறம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுல அப்படியே தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்க வேண்டியதான். அருமையான ரசம். இது ஊருக்கு என்ன, இந்த உலகத்துக்கே மணக்கும்டா. சும்மாவா? பரவாயில்ல, நல்லா வச்சு குடுப்பீங்களா இருக்குது. அப்படி கல்லலே மணக்கும். லட்சுமி சமையலாப்பா அப்படி நினைப்பா. எல்லாரும் அந்த ஆத்தாவே எந்திரிச்சு போயிருச்சு. நீங்க ரசம் வைக்கக்கூடிய செய்முறையை சொன்ன உடனே நினைச்சு போகுது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட மறந்து போயிட்டு ஆத்தா அப்படின்ட்டு அந்த அம்மா எந்திரிச்சு போறாங்க. ஏத்தா அவளை நான் மட்டமாவ சொன்னேன். யாரா ரசக்கு வந்து மட்டை கிராம்பு போடுவாங்களா? நீ சொன்ன சூப்புக்குமா? ரசத்துக்கு போடாம வேற எதுக்கு போடுவாங்க? இங்க வாருங்க, நீங்க வாங்க வள்ளிப்புண்ணே, நீங்க வாங்க. எல்லா விஷயமும் நான் கத்து தரேன். சமைக்கிறதுல இருந்து என்ன விஷயம் வேணுமோ நான் கத்து தரேன். எதுக்கு கத்து தரேன்னு? ஏன்? நீங்களே எங்க வீட்ல வேலைக்கு வந்து எது வேலைக்கு சேர்ந்துட்டு நீங்களே எழுதி சமைக்க வேண்டியது. அதுக்கு வேற ஆள பாருமா. ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு, விஷயம் புரியுமா? காரமான கடுகு இவர் தானே தெரியுமா? பார்த்தா பிடிக்கணும் அடிக்கணும். நில்லெடுத்து எம்படுத்தா வெட்டக்காரரா, நில்லிருந்து பிடிக்கலையே ஜாதிக்காரரா. நில்லெடுத்து எம்படுத்தா வெட்டக்காரரா, நில்லிருந்து பிடிக்கலையே ஜாதிக்காரரா. பொய் வழக்கு பேசிக்கிட்டு போதிக்கிறாரா. இல்லாத இருப்பதாக சாதிக்கிறாரா. பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலனா அடிக்கணும். அதனால இப்ப சொல்றேன், மான்குட்டி இந்த இடத்துல இல்ல. சரி, சரி பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்க மான்குட்டி கிடைக்கும். அப்படின்னா நீ சந்தேகப்படுறீங்க. மான்குட்டி நான் இங்க தான் இருக்கின்றேன், நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி நீ சந்தேகப்படுறீங்க. நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி சந்தேகம்லாம் இல்ல, நான் உறுதியாவே சொல்றேன் மான்குட்டி இங்க இல்லன்னு. அப்படியா? அப்படிலாம் கிடையாது, மான்குட்டி தான் இருக்கு. இருக்குன்றீங்கல்ல. சரி, உங்க மான்குட்டி ஒருவேளை இங்க தான் இருந்தா சரி, மானுக்கு உள்ள அங்கலட்சணம் அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் அற்புதமா இருக்கே. சொல்லுங்க. சொல்லவா? காயாத கானகத்தே நின்றுள்ள கானகத்தே நின்றுலாவோ. தூக்கி போடுங்க. காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேகாதமான் இது புல்மேவாதமான். புல்மேவாதமான்
வள்ளி, நான் யாருக்கு அடையாளம் பாடிட்டு இருக்கேன்? ஏமா வள்ளி பொண்ணு, வள்ளி வள்ளி, எங்கம்மா இருக்கிற? எங்கம்மா இருக்கிற? ஏன் பறவை இதுக்கு முன்னாடி உங்க பறவை விரட்டவே இல்லையா? இப்பதான் பறவை விரட்ட போறாங்களா? அப்படியா? அப்படின்னு அவங்க சொல்ல சொன்னாங்களா இல்ல நீங்களா சொல்றீங்களா? சரியா இருக்குன்னு சோதனை பண்ண போயிருக்காங்களா? அது என்னமோ தெரியலங்க, அந்த பொண்ணு இருந்தா மட்டும் எனக்கு பேச்சு வருது. காண குறவர் கண்மணி என்னவளர் காண குயிலின் நிகர் குரலுடையது. காண குறவர் கண்மணி காண குயிலின் நிகருடையது. காண குறவர் கண்மணி என்னவளர் காண குயிலின் நிகர் குரலுடையது. மேய்க்காத்தம்மான் காண குறவர் கண்மணி காண குயிலின் நிகருடையது. மேய்க்காத்தம்மான் தேனும் பாகும் திணைமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும். தேனும் பாகும் திணைமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும். தேனும் பாகும் திணைமாவும் தின்பதனால் ஒரு புல்லொரு போதும். மேய்க்காத மா தலை நிமிர்ந்து பாயாத மாண்பர கண்டதுண்டும் வள்ளி உன் பார்வையிலே. மாண்பர கண்டதுண்டோ ஒரு மாண்பர கண்டதுண்டோ. பதும்புல் போன்ற நல்மேனி பொன்மோன்ற நல்மேனி பூவேதனில் துலங்கிட கலகிய மாண்பர கண்டதுண்டம் 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 உண்டம் உண்ட உண்ட உண்டம். வள்ளி பொண்ணு, இது மான்குட்டி கொண்ட அங்கலட்சணமே கிடையாது, கிடையவே கிடையாது. அப்புறம் நான் தேடி வந்தது ஒரே ஒரு பொண்ணு. யார் தெரியுமா அந்த பெண்ணு? ஒரே ஒரு பெண்ணு. பெண்ணு யார் அந்த பெண்ணு? இந்த இடத்துல யார் பெண்ணாக இருக்கிறா? பெண்ணுனா எங்க தோழியா? அவங்க தெரியல, அவங்க தெரியல. இல்ல இல்ல கிடையாது கிடையாது. வேற யாரு? வேற வேற இந்த இடத்துல பெண்ணு வேற 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 வேற. எங்க அம்மா நங்கை மோகினி? இல்ல 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 அவங்க இல்ல, அவங்க கிடையாது. இல்ல வேணாம், அது நான் தான் தேடி போனேன். ஆமா தோழியும் இல்ல, வேற எங்க அம்மா நங்கை மோகினியும் இல்ல, கிடையாது. வேற யாரு? வேற 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 யார் இங்க பெண்ணு? இந்த இடத்துல வேற யார் பெண்ணாக நிக்கிறா? வேற யார் இந்த இடத்துல பெண்ணா நிக்கிறா? யாரு? இல்லங்க யாரு? அவங்கள ஏங்க புரியலையே. ஏங்க யாருங்க? தோழியா? தோழி பெண்ணு கிடையாது, உங்க அம்மாவும் கிடையாது. வேற யாரு? வேற யாரு இங்க பெண்ணா இருக்கிறது? யாரு? ஏங்க நீங்க யாருங்க? ஆமா அரா சக்க. எது? ஓஹோ ஓஹோ. என்ன தக பண்ணியாவது ஞாபகப்படுத்துறதுல நான். ஆமா, அப்பப்ப பொம்பளை பிள்ளை ஞாபகப்படுத்துமா, மறந்துடுறாங்க. அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல என்னைய தான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சுத்தி வளைச்சு சொல்றீங்க. அப்படித்தான் சொல்றேன். இப்ப நேராக சொல்றேன், உங்களை தான் தேடி வந்தேன். உங்களை தேடி வந்தேன். அண்ணா இங்க பாருங்க. அண்ணே. அட இல்லம்மா. அண்ணே. அட இருமா. என்ன? எங்க அண்ணனை கூப்பிடுறேன். ஓ, உங்க அண்ணனை கூப்பிடுறீங்களா? அப்படி இல்ல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? கடைசியா ஜாதகாரட்ட போய் ஜாதகத்தை பார்த்துட்டு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதனால தேடி வந்தேன். அதெல்லாம் ஜாதக பொருத்தமா பக்காவா இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதால எப்படி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க? இப்ப தெரியும் பாருங்க. யாரு? இப்ப தெரியும் பாருங்க. வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும், நீ மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். வள்ளி வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும், கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். தேனா இணைக்க ஒண்ணு வச்சு வாழணும், இந்த ஒரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும், இந்த ஒரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும். வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும், கெட்டி மேளம் கொட்டி தாலி கட்டி ஜோடி சேரணும். கம்பு செட்டில் நீ குளிக்க வம்பு பண்ணி நன் சிரிக்க தண்ணி எள்ளி என் மேலே நீ தெளிக்கணும். காஞ்சி பட்டு வாங்கி வந்து கட்டி விட ஆசைப்பட்டு நிக்கிறப்ப வெக்கத்தில நீ செவக்கணும். அடிப்பு சேலக்க தங்கு தின்னு மானே நீ தத்தளிக்கு மாரோடு மாசேத்து கொண்டோடணும். ஈரோ வழிக்கு விட சேத்தில் விழுகு முன்னே கையோடு உன்னை எள்ளி கொண்டோடணும். வள்ளி
வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும் கட்டி மேளங்கொட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும் தேனா இனிக்க ஒன்ன வச்சு வாழணும் இந்த ஊரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும் இந்த ஊரு சனம் நம்ம பத்தி மெச்சு பேசணும் வள்ளி உனக்கு ஒரு மாலை போடணும் கட்டி மேளங்கொட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும் கட்டி மேளங்கொட்டி தாடி கட்டி ஜோடி சேரணும் கட்டி மேளம் அண்ணே அண்ணே காலையிலே ஒரு பச்சை பிள்ளைய போட்டு கதற வச்சு என்ன பிரச்சனை? அண்ணே ஒரு வேடுவர் வந்தாருல்ல, ஆமா, ஒரு மானையை தேடி வரல. என்ன? ஆமா, எனக்கு முன்னையெல்லாம் தேடி வரல, உனக்கு எனக்கு இப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொன்னலிக்கு அம்மே நான் என்ன நினைச்சு இந்த மத ஊட்டியில கால் எடுத்து வச்சனோ அவர் திட்டுறாருமா. முருகன் வேண்டும் விடிஞ்சு வச்சு வெயில் வர போது இன்னமும் என்னடி உட்கார்ந்து இந்த நாடகத்தை வாயை பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா ஐயா அப்போ திட்டுறாரு. முருகன் வேண்டும் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வனவேடனாக வந்தது நாமே, வடிவீரனாக வந்திருப்பது நாமே. உம்மை மனதுள்ளதற்காகவே யாம் புரிந்த நாடகங்களில் இதுவும் ஒன்று. எம்மை மனதுள்ள சம்மதம் தானே? திருமணத்திற்கு முன்பதாக எனக்கு ஒரு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரம் என்று அழைக்க வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலிடமே சுவாமி. தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி உன்பெயரை முயற்சித்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரம் எல்லோரும் அழைக்கப்படுவார். வரத்தை தந்தோம் முழகட மங்களவாத்தியம். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும் யார தங்கமே ஊரல்ல வாழ வேணும், பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், பட்டி பெருக வேணும் பால்பான பொங்க வேணும், ஊத்து பெருக வேணும் யார தங்கமே ஊரல்ல வாழ வேணும், பவமான சுதனவர்த்தி பாரார ரீபமுலகில் ஸ்ரீராம ரூபமுலகில் நித்திய ராஜீவ நயனஜாக ராஜாதி ராஜமுலகில் ஸ்ரீராம ரூபமுலகில் நித்திய ஜெய மங்களம் சுப மங்களம் வெற்றி சங்கரதாசாமிகள் நாமம் வாழ்க வாழ்க கைலாசநாதருக்கு அரோகரா பிரசன்னா தேவிக்கு அரோகரா ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெயம். ஹலோ இதுவரை